ஹலோ வணக்கம். நாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளுடைய பிரெயின் தான் நமக்கு ஜட்ஜ், ரைட்டா? நம்ம இன்னொருத்தரை இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமான்னு கேட்டோன்னா எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அதனால நம்ம பிரெயின் தான் நமக்கு ஜட்ஜு. நாம அதை தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். அது சொல்ற டிசிஷன் தான் நம்ம எடுக்கணும், ரைட்டா? ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு யோசனை பண்ணிக்கணும். எந்த ஒரு ஒர்க்கு நம்ம செஞ்சாலும், ஒரு பிசினஸோ இல்லை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது, இல்லை ஒரு கவிதை எழுதுறது, இந்த மாதிரி எந்த ஒர்க்கு நீங்க செய்யணும்னாலும் நீங்க அது சரியா இல்லையா, இப்ப செய்யலாமா வேணாமா எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணி எஸ் ஆர் நோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டு யூ ப்ரொசீட் ஃபர்தர், ரைட்டா? இன்னொருத்தரை கேட்கிற வேலையே இல்லை. ஏன்னா சில பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க. சில பேர் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளுடைய திறமைகள் எல்லாம் அப்படியே அமுக்கி விட்டுருவாங்க. அதனால நீங்க அதை எதையுமே கேட்க வேணாம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க மற்றவங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய கடமையும் உங்களுடைய திங்கிங்கையும் நேர்வழிப்படுத்திக்கிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்பதான் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க போட்ட எய்ம் சக்சஸ் ஆக முடியும். உங்க ஒர்க்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இல்லைன்னாக்கா நிச்சயமா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ரைட்டா? இன்னொருத்தர் அவங்க வேலை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?